மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. விஜய் அரசுக்கு வாக்களித்ததற்கான பலனை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். பரிசு, நல்ல பரிசு கொடுக்கப்பட்டிருக்குது. கட்சியை உடச்சி சுக்கராக எடுக்கிறாங்க. மீதி வராதவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. அப்போது 21, 22 எம்எல்ஏ தொகுதி திருச்சி கிழக்கோடு சேர்த்து காலி ஆகும். ஓகே, 234 ஒரு 22 போச்சுன்னா எவ்வளோ? 212. 212க்கு மெஜாரிட்டி இருக்குது. 106. ஆமாம், 100 ஏற்கனவே 107 இருக்குது. காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து இருக்குது. எலெக்ஷன் 6 மாதத்துக்குள்ளே எப்போ வேணால் வரலாம். ஓகே, எலெக்ஷன் வரும்போது என்ன நடக்கும்னு தெரியாது. அது ஒரு குழப்பம்தான் உங்களுக்கு. ஆகவே இது ஒரு முழு அளவிலான அரசியல் நெருக்கடி அதிமுகவை சூழ்ந்திருக்கிறது. தொடர் தோல்விகளுக்கு பிறகு கட்சி இன்றைக்கு நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிறது. எப்படின்னா 4ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரையில் அதிமுகவிலிருந்து தாவேகாவை தொடர்பு கொண்டவர்கள் அந்த நிச்சயமற்ற தன்மை இருக்கும்போது சில சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஓகே, எஸ்பி வேலுமணி தரப்பு விஜய் தரப்புடன் பேசும்பொழுது பேசிய சில வார்த்தைகள் அதெல்லாம் தான் இன்றைக்கு அதிமுகவை சுக்கலாக விஜய் உடைப்பதற்கு காரணம் என்று விவரமறிந்தவர்கள் கூறுகிறார்கள். அதற்கான பதிலடி இது. என்கிட்ட அதிகாரம் இருக்குது. ஓகே, புரிய வேண்டியவங்களுக்கு இது புரியும். இது விஜய் பண்ணுற அரசியல் என்பது பெரிய பெரிய அரசியல் அனுபவஸ்தர்களே நிலைகுலைந்து போயிருக்கிறார்கள். ஏன்னா எல்லாரையும் கொண்டு வந்து தெருவில் விட்டார். இன்றைக்கி அவர் அத்தனை கட்சியும் தெருவில் விட்டார். அதிமுக உடச்சாச்சு, தன்னை ஆதரிச்சவங்களையும் உடச்சாச்சு. ஸோ அதிமுகவை எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு. ஓகே, விசிகாவை தரவாக எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு. ஐயுஎம்எல்ஏ எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு. காங்கிரஸ் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ். நீங்கள் 60 வருஷமாக பண்ண அட்டூழியத்தை அவர் இப்போ மள்ளமாக பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் 60 வருஷம் ஆண்டு எல்லாத்தையும் அனுபவிச்சிங்க. அவர் இப்போ தான் ஆள ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் எல்லா தப்பையும் எல்லா அட்டூழியத்தையும் பண்ணீங்க. அவர் மள்ளமாக கற்றுக்கிறாரு. நீங்கள் 60 வருஷத்தில் எல்லா ஆட்டத்தையும் ஆடி தீர்த்த ரெண்டு பேராலையும் இப்போ தாங்க முடியலைங்க. அதுதாங்க சிக்கல். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவுடைய 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகாவுடைய உறுப்பினர்களாக நேற்றைய தினமே தலைமைச் செயலகத்திலே இணைந்துட்டாங்க அப்படின்றது பெரிய பரபரப்புக்குரிய செய்தியாக பேசப்பட்டது. அதை தொடர்ந்து இன்றுமே பார்த்தீங்கன்னா காலையில் இசக்கி சுப்பையா அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காரு. தொடர்ந்து அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்களின் தரப்பும் சரி, சிவி சண்முகம் அவர்களுடைய தரப்பும் சரி தனித்தனியாக ஆலோசனைகள் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அதிமுகவிலிருந்து வரிசையாக தாவேகாவுக்கு செல்வதற்கான காரணம் என்னவா இருக்குது சார்? பதவி தான், அதிகாரம் தான். இவங்களுக்கு பதவி வேணும். விஜய்க்கு, முதலமைச்சர் விஜய் தாவேகாவுக்கு நம்பர்ஸ் வேணும். அவ்வளோதான். கொள்கையாவது கோட்பாடாவது தூக்கி குப்பையில் போடுங்க, அவ்வளோதான். சட்டப்படி இது தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க ராஜினாமா பண்ணுறாங்க, சபாநாயகர் ஏற்றுக்கிறார். ஓகே, சட்டப்படி இது தப்பு கிடையாது. நேரடியாக நடக்குது. இது எங்களுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுறதுன்றது எம்எல்ஏவோட உரிமை. அதெல்லாம் ராஜினாமாவே பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம் கிடையாது. ஆனால் மக்களுக்கு இது பண்ணுறது வரேன். ஓகே, நீங்கள் இப்போ கட்சி தாவல்னு சொல்லி அவங்க போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு அது உங்களுக்கு கட்சி தாவல் என்ன முடிவாக போகுதுன்னு தெரியல. சபாநாயகரோட தனி உரிமை அது. சபாநாயகர்கிட்ட அது என்கொயரியில் இருக்குது. இப்போ சபாநாயகர் இந்த 25 பேரில் 5 பேர் நேற்று ஓடி போயிட்டாங்க. மறுபடியும் எடப்பாடி கிட்ட போயிட்டாங்க. 20 பேரில் 3 பேர், இன்றைக்கி 4 போயிடுச்சு. 16 இருக்குது இன்னமும். இந்த 16 சபாநாயகர் நாளைக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணார்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது வேலுமணி தரப்பு அந்த 22 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணணும் கொடுத்த மனுவும் கையில் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையிலையும் சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கலாம். கந்தரவாலம் ஆக போகுது அதிமுக அவங்களுக்கு ஸோ இந்த ராஜினாமா என்பது சட்டப்படி இது ஒன்றும் தவறு கிடையாது. கடந்த காலங்களில் இது நடந்திருக்குது. இப்போ ஏதோ புதுசாக நடந்த மாதிரி பேசுகிறாங்க. 2006-11 கருணாநிதி ஆட்சி காலத்தில் 96 சீட்டு தான் திமுக இருந்தது. அப்போ 2009 மதிமுகலேருந்து 6 உறுப்பினரில் ஒருத்தர் கம்பம் ராமகிருஷ்ணன், அதிமுகலேருந்து அனிதா ராதாகிருஷ்ணன் 2 பேர் 2009 ஏப்ரல் மேலே ரிசைன் பண்ணிவிட்டு அந்த ஆண்டு டிசம்பரில் நடந்த தேர்தலில் ஜெயிச்சு டிஎம்கே எம்எல்ஏவாக உள்ளே வந்தாங்க. இதே சுச்சுவேஷன். அதே மாதிரி சிபிஎம்மில் ஒரு எம்எல்ஏ கோவிந்தசாமின்னு திருப்பூரில் அவர் திமுகவுக்கு போனார். 2016 1000 லைட்ஸ் கேண்டிடேட்டாக ஜெயிச்ச கூகா செல்வம் பிஜேபிக்கு போயிட்டு திமுக அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணுறேன்னே கேட்கல. ஆகவே கடந்த கால உதாரணங்கள் இருக்குது. இது ஒன்றும் புதுசு கிடையாது உங்களுக்கு
என்ன ஒன்று அவங்க ராஜினாமா பண்ண உடனே சட்டமன்றத்துக்கு உள்ளேயே போய் அவங்க உறுப்பினர் கார்டு வாங்கினது, ம் அவங்கள பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவை பார்த்தது, இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது. போகிறாங்கன்னா போகிறாங்க, அவ்வளோதான். ஓகே. இதெல்லாம் பனையூரில் செஞ்சிருக்க வேண்டிய பனையூரில் செஞ்சுருக்கணும். அது வந்து ராஜினாமா பண்ணுவது என்பது அதன் அளவுலேயே வந்து நீங்கள் ஒன்றும் சட்டப்படி அதில் எந்த விதமான தடையுமே கிடையாது. ஒரு எம்எல்ஏ தான் பதவியை ராஜினாமா பண்ணுறாரு. நான் ராஜினாமா பண்ணானா போய் சேர்ந்தேன்னா 2/3 இல்லைன்னா என்னோட பதவி போயிடும். ஓகே. நானே ராஜினாமா பண்ணுறேன். டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கும் ரெசிக்னேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தான். அடிப்படையில் நீ வந்து உன் பதவி போயிடுச்சு. ஏன்னா டிஸ்குவாலிஃபை ஆனாலும் நீ கண்டெஸ்ட் பண்ண முடியும், ராஜினாமா பண்ணாலும் கண்டெஸ்ட் பண்ண முடியும். அரசியல் ரீதியான நெருக்கடி என்னன்னா, இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொடர் தோல்விகளுக்கு பிறகு கட்சி கரைந்து கொண்டு இருக்கிறது. 2ஆக உடஞ்சுது, 25, 22ன்னு. அந்த 25 மேலே அரசுக்கு ஆதரவு அளித்தவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு எடப்பாடி தரப்பு ஸ்பீக்கர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தது, கவர்னர்ட்டையும் கொடுத்தது. ஸ்பீக்கர் அதே மாதிரி வேலுமணி தரப்பு எடப்பாடி தரப்பு மேலே நடவடிக்கை எடுக்கணும், அவங்க கொடுத்த பெட்டிஷன். ரெண்டுமே சபாநாயகர்கிட்ட தூங்குது இன்னைக்கு. ஆனால் இந்த சமாதான பேச்சுவார்த்தை அது இப்போ ஒர்க் அவுட் ஆகலையா ரெண்டு தரப்புக்குமே? சமாதான பேச்சுவார்த்தைன்றது சபைக்கு வெளியில். ரெண்டு பேரும் போய் வந்து 15 நாளைக்குள்ள 28ஆம் தேதி, இன்னைக்கு 26, வியாழக்கிழமைக்குள்ள 28 நினைக்கிறாமா. இவங்க ரெண்டு பேரும் போய் வந்து 13ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. 28க்குள்ளே ரெண்டு பேரும் வந்து அதை வாபஸ் வாங்கலைன்னா சபாநாயகர் முடிவெடுக்கலாம். யாரை டிஸ்குவாலிஃபை பண்ணுவாருன்னு தான் தெரியல. இப்போ எடப்பாடி தரப்பை பண்ணுவாரா, வேலுமணி தரப்பை பண்ணுவாரா? போக பார்த்தா வேலுமணி தரப்புக்கு வாய்ப்பு. ஏன்னா அங்கேருந்து தான் ஓடுறாங்க எல்லாரும். இது நடப்புற இவங்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. அதில் என்ன முடிவு எட்டப்பட்டதுன்னு தெரியல. ஏன்னா இந்த கழுத்து மேலே தொங்குற கத்தி இது டிஸ்குவாலிஃபிகேஷன். சபாநாயகர் வந்து வேலுமணி தரப்பையும் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம், எடப்பாடி தரப்பையும் பண்ணலாம். எடப்பாடி தரப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து பேரண்ட் பாடி. ஓகே. சிவசேனா ஜட்ஜ்மெண்ட் படி போக முடியாது, அதை இது பண்ண முடியாது. அவங்களுக்கு தான் கட்சி அது அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ வேலுமணி தரப்புக்கு தான் அது நெருக்கடி. விஜய் அரசுக்கு வாக்களித்ததற்கான பலனே அவர்கள் அனுபவிக்கிறார்கள். பரிசு, நல்ல பரிசு கொடுக்கப்பட்டிருக்குது. கட்சியை உடச்சி சுக்கராக எடுக்கிறாங்க. மீதி வராதவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. அப்போது 21, 22 எம்எல்ஏ தொகுதி திருச்சி கிழக்கோடு சேர்த்து காலி ஆகும். ஓகே. 234 ஒரு 22 போச்சுன்னா எவ்வளோ? 212. 212க்கு மெஜாரிட்டி இருக்குது. 106. ஆமாம். 100 ஏற்கனவே 107 இருக்குது. காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து இருக்குது. எலெக்ஷன் 6 மாதத்துக்குள்ளே எப்போ வேணால் வரலாம். ஓகே. எலெக்ஷன் வரும்போது என்ன நடக்கும்னு தெரியாது. அது ஒரு குழப்பம்தான் உங்களுக்கு. ஆகவே இது ஒரு முழு அளவிலான அரசியல் நெருக்கடி அதிமுகவை சூழ்ந்திருக்கிறது. தொடர் தோல்விகளுக்கு பிறகு கட்சி இன்றைக்கு வந்து நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிறது. இல்லை, ஒரு அதல பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அதிமுக அப்படின்ற வார்த்தைகள் உண்மைதான். அப்படி அதல பாதாளத்தை போது என்ன பண்ண வேண்டியிருக்கு? அதிமுக பண்ண வேண்டியது எல்லாரையும் அவர் கட்சியை விட்டு வெளியில் அனுப்புனாருங்க. எடப்பாடி பழனிசாமியோட அணுகுமுறை தான் இதற்கு காரணம். ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 4.5 வருஷம் வண்டி ஓடிச்சு. ஏன்னா அந்தம்மா கவர்மெண்ட்டை காப்பாற்றி கொடுத்துட்டு இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் தோத்த பிறகு 1 வருஷம் நல்லா தான் ஓடிச்சு. ஓபிஎஸ்ஸை வெளியில் அனுப்புனார். அன்றைக்கி ஆரம்பிச்சது சிக்கல் 22ல். இந்த 4 வருஷத்தில் கட்சியை விட்டு வெளியில் போனவங்க மிக மிக அதிகம். கடைசியாக வந்து இன்றைக்கி தேர்தலில் தோத்த பிறகும் 66 சீட் 47 ஆனோடனே விஜய் ஆதரிக்கலாமா வேணாமான்றதுல ரெண்டாக உடையுது. ஓகே. உடஞ்ச கட்சிகளையும் அதுவும் உடையுது. வேலுமணி தரப்புக்கு போயிட்டு மறுபடியும் எடப்பாடி வராங்க. கட்சிக்குள்ளேயே கட்சி தாவறாங்க. கட்சிக்குள்ளேயே கட்சி தாவல், அணித்தாவல், கட்சி தாவல். அப்புறம் எதிர் தரப்பை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்லி இவங்களும், அவங்கள பண்ண சொல்லி இவங்களும், இரு தரப்பும் மாறி மாறி கேட்டுக்கிறாங்க. இன்றைக்கி நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த எம்எல்ஏஸுக்கு நம்ம இனிமேல் எடப்பாடியோட பயணிக்க முடியாதுன்னு. அவர் சேர்த்தாலும் நம்மளை காலி பண்ணிடுவாருன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. இங்கே இருக்கிறத விட அங்கே போகிறது பெஸ்ட். அங்கே போகிறது பெட்டர். ஏன்னா இங்கே ஒன்றும் அங்கே பெட்டரோ ஒஸ்ட்டோ இல்லை, ஆனால் இதை விட மோசம் கிடையாது. ஆமாம், நிச்சயமாக இங்கே இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தாவேக்கால இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது இல்லாமலும் போகலாம். ஆனால் இங்கே கன்ஃபார்மாக இல்லை. அங்கே இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இங்கே சுத்தமாக இல்லை. இங்கே ப்ரூவ்டு 100%. அக்மார்க் முத்திரை குத்தி திண்டுக்கல் போட்டு பூட்டியாச்சு. முடிஞ்சு போச்சு கதை, உங்கள் கதை. அங்கே அப்படி கிடையாது, ஒரு வாய்ப்பு இருக்குது. அங்கேயும் இல்லாமல் போச்சுன்னா அது வேறு கதை. அதுக்கு வாய்ப்பு குறைவு. ஓகே. இங்கே ஏடிஎம்கே இஸ் ஃபினிஷ்ட். இவங்க ஃபியூச்சர் ஏடிஎம்கேல முடிஞ்சு போச்சு. நீங்கள் சட்டப்படி இது சரி அப்படின்னு நம்ம ஒரு வாதத்தை அப்படி பேசும்போது, இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து இப்படி குதிரை பேர அரசியல் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எங்களுடைய கட்சி ஆட்கள் இந்த மாதிரி வந்து இழுக்கிறீங்கன்னு அதிமுக தரப்புலேருந்து எடப்பாடி அவர்களின் தரப்புலேருந்து வந்துகிட்டு இருக்கு. இதற்கு எதிர்க்கட்சிகள் எல்லாருமே வந்து தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது திமுகவாக இருக்கலாம், காங்கிரஸ்லேருந்து ஜோதிமணி அவர்கள் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்படின்னு பல விஷயங்கள் போதில்ல. இதில் தாவேக்காவுடைய அந்த இமேஜ் அப்படின்றது என்னவா இருக்கு? தாவேக்கா இமேஜ் இதில் ஓரளவு பாதிக்கப்பட்டிருப்பது உண்மை. ஓகே, அதில் சந்தேகம் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், சட்ட ரீதியாக இது தவறு கிடையாது.
சட்டத்தில் இதுக்கு இடம் இருக்குது. இதுல தார்மீக ரீதின்னு ஒன்று. தார்மீக ரீதியில் பப்ளிக் இமேஜ், உங்கள் கேள்வி பப்ளிக் இமேஜ் எப்படின்னு. பப்ளிக் இமேஜ் அடி வாங்குது. ஓகே. பட் எந்த அளவுக்கு அடி வாங்குது, இந்த ரிசைன் பண்ணவங்க, இன்னும் ரிசைன் பண்ண போகிறவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது. ஒரு 2 மாதம் 4 மாதத்தில் எலெக்ஷனுக்கு போகும்போது பொது தேர்தலில் அவங்களுக்கு வாக்களித்த அளவுக்கு மக்கள் வாக்களிப்பாங்களா, இல்லை தூய சக்தின்னு சொன்னது வெறும் வாய் சவடால் தான், எல்லாம் இவங்களும் எல்லாம் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள் தான்ட்டு மாற்றி குத்துவாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே. பட் உங்கள் கொஸ்டின் வந்து இது தார்மீக ரீதியில் சரியான்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு பதில் கடினம். சட்ட ரீதியாக அது தவறு கிடையாது. ஓகே. பட் தார்மீக ரீதியில் இது சரியா தப்பான்றதுக்கு என்ன அளவில் நான் சொல்லுவது வந்து இது வந்து ரிசைன் தான் பண்ணுறான் ஒருத்தன். கட்சி மாறி போய் சேர்ந்தா அது டிஸ்குவாலிஃபிகேஷன், அப்சல்யூட் டிஸ்குவாலிஃபிகேஷன், ஆன்டி டிஃபெக்ஷன் லா. கட்சி ரிசைன் பண்ணுறது எப்போ வேணால் ரிசைன் பண்ணலாம். இது கடந்த காலங்களில் கருணாநிதி பீரியடில், ஜெயலலிதா பீரியடில், ஏன் மாஃபாய் பாண்டியராஜன் எல்லாம் ஜெயலலிதா இல்லை, அதுதான் இப்போ இவங்க தரப்புல இருந்து என்ன வைக்கப்படுதுன்னா 2016 காலகட்டத்திலேயா இருக்கட்டும், இல்லை அதற்கு முன்னாடி காலகட்டத்திலையும் தேமுதிக வந்து 10 பேரை வந்து தொகுதிக்காக போய் பார்க்குறோன்னு சொல்லி பார்த்து சேர்த்திருக்கீங்களே. சேர்த்திருக்க நீ இது 2 பேருக்கும் இதை பற்றி பேசுவதற்கான தகுதி கிடையாது. திமுக அண்ணா திமுக 2 பேருக்குமே ரெசிக்னேஷன் வரும்போது இது வந்து கட்சி தாவல் அளவுக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் லா படி சட்ட ரீதியாக வேணால் தண்டனையாக இருக்கலாமே ஒழிய, தார்மீக ரீதியில் வந்து அது பெரிய அளவில் நாம் எதிர்த்து கடும் விமர்சனம் பண்ண வேண்டிய விஷயமாக எனக்கு படவில்லை. நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். ஓகே. பட் பப்ளிக் பெர்செப்ஷனில், மக்களோட பார்வையில் இது வந்து தாவேகாக்கு ஒரு பின்னடைவு. இவங்க குதிரை பேரம் பண்ணுறாங்க என்ற அந்த பிரச்சாரம் மக்கள் மத்தியில் ஓரளவு எடுப்படுது. முகம் சுளிக்க வைக்கிறது சிலரை. பெரிய அளவில் அவங்க வாக்கு வங்கி இது பாதிக்குதுன்னு நான் நினைக்கல. ஏன்னா இப்போதான் போட்டு இன்னும் 3 மை கூட காயலை, இன்னும் மை காயலை. அதனால வந்து பப்ளிக் பர்செப்ஷனில் வந்து இது செதறுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆங்கிலத்தில் சொன்னால் இட்ஸ் அ செட்பேக், ஒரு பின்னடைவு, அதில் சந்தேகமே இல்லை. ஓகே. நீங்கள் ராஜினாமா பண்ணும்பொழுது வந்து அதுக்கான காரணங்கள்னு சொல்லும்போது தெளிவாக தெரியுது. ஏடிஎம்கே இன்றைக்கி ஒரு சிங்கிங் ஷிப்பு, அதில் எந்த சந்தேகமே கிடையாது. மூழ்கி இருக்கின்ற கப்பல் அது. அந்த கப்பலில் என்னால் பயணிக்க முடியாதுன்னு அவன் வெளியில் போகிறான். இது தப்பு ரைட்டுன்னு எப்படி நீங்கள் பணம் வாங்கிட்டு போகிறான்னு வேர் இஸ் த ப்ரூஃப்? ஓகே. இப்போ வாக்கெடுப்பப்போ உங்களுக்கு வந்து சோஃபா போச்சு, அது போச்சு, இது பண்ண அப்படின்னாங்க. பட் எந்த இடத்துலையுமே ஆதாரம் கிடையாது உங்களுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஆதரிச்சவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறான். ஏடிஎம்கே 2ஆக உடஞ்சி ஒரு தரப்பு ஆதரிக்குது, ஒரு தரப்பு எதிர்க்குது. ஆதரித்த தரப்பு அடுத்த கட்டத்துக்கு போய் நான் அவங்களோடய போயிடுறேன்னு ரிசைன் பண்ணிட்டு தானே போகிறான். அப்படியே போனான்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிடும், அது வேறு விஷயம். அல்லது இப்படி வச்சுக்கலாம் நீங்கள், நான் இது எப்போ பெரிய தப்பு உண்மையிலே நம்ம அங்கீகரிக்கக்கூடாதுன்னா, பொம்மை சிவசேனா ஜட்ஜ்மெண்ட் படி 2/3 வெளியில் வந்து மெர்ஜ் ஆகிட்டா கட்சி தாவல்லேருந்து தப்பிச்சுடுவாங்க. 47ல் 2/3 32 வெளியில் வந்து தாவேக்காவோட சேர்ந்துருந்தாங்கன்னா அப்போ இது தார்மீக ரீதியில் தப்புன்னா தப்பு. ஓகே. கண்டிப்பாக தப்பு. சட்ட ரீதியில் நீ தப்பலாம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா படி தப்பலாம், சுப்ரீம் கோர்ட் லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் படி, சிவசேனா ஜட்ஜ்மெண்ட் படி. பட் தார்மீக ரீதியில் கண்டிப்பாக தவறு. பிகாஸ் நீ ஏடிஎம்கேல ஜெயிச்சுட்டு இன்னைக்கு 2/3 வந்து நீ மெர்ஜ் ஆயிருக்க, தப்பு. நீ ரிசைன் பண்ணிட்டு போகணும். இதே வாய் அப்போ அப்படி பேசும். இன்னைக்கு அவன் ரிசைன் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ ரிசைன் பண்ண வச்சு இடைத்தேர்தல் வரும்போது அவங்களுக்காகவே இல்லை வேற யாருக்கோ கொடுத்து ஜெயிச்சு நீங்கள் வந்து மறுபடியும் உள்ள போங்க, பெரும்பான்மையை நிரூபிச்சுக்கோங்க. ஏன் தாவேக்கா இதை பண்ணுது? இப்போ இருக்கக்கூடிய நம்பர் 107 தான். அதை கிழக்க விட்டுட்டு பார்த்தா 107, 11 சீட்டு அடி வாங்குது. எல்லாம் சேர்ந்து வந்து ஒட்டு போட்ட துணி தான் இது. உங்களுக்கு வந்து காங்கிரஸோட 5, லெஃப்ட்டு, விசிகா, ஐயுஎம்எல் எல்லாம் சேர்த்து 4 8, 107 8 115, காங்கிரஸ் ஒரு 5, 120, அமமுக ஒன்று 120. அதில் தான் கவர்மெண்ட் நிற்குது. 118 போது 3 குஷனிங் நம்பர் கிடையாது. குறைஞ்சது ஒரு 10 சீட்டாவது குஷனிங் நம்பர் இருக்கணும், 128 இருக்கணும். இப்போ இந்த மாதிரிலாம் செய்யறது மூலமாக அவங்க அதை சாதிக்க பார்க்குறாங்க. எவ்வளோ தூரம் 118 நெருங்க முடியுமோ அதை நெருங்கணும்னு தாவேக்கா விரும்புது. ஓகே. இதுதான் அவங்க நோக்கம். அதுக்கு ஆள் பிடிக்கிறாங்க, கட்சியை உடைக்கிறாங்க, உடைக்கிறாங்க, ஆள் பிடிக்கிறாங்க. அது நேரடியாக மெர்ஜ் பண்ணால் சிக்கல் ஆகிடணும்னு தான் ரெசிக்னேஷன் நோக்கி போகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த தூய சக்தி அப்படின்னு இப்போ பரவலாக வந்து நீங்கள் இப்போ மாறு தட்டிக்கிட்டீங்களே, தூய சக்தி அதெல்லாம் வந்து சொல்லாடல். தூய சக்தி, தீய சக்தின்லாம் வந்து ஜும்லா. அமித்ஷா பாஷையில் சொன்ன ஜும்லா. இந்த தூய சக்தியெல்லாம் பேசாதீங்க இனிமேல். நீங்களும் மற்றவங்கள மாதிரி தான் நீங்கள், அதில் சந்தேகமே கிடையாது. பட் நான் என்ன சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பஞ்சமா பாதமா அந்த கேட்டகரியில் வராது. ஓகே. இந்த 32 47 உடச்சி வந்து 32 போய் சேர்ந்ததுன்னா அது உண்மையிலே வந்து அசாத்தியமான ஒரு காரியம்.
அப்போ தூய சக்தி என்பதற்கான எதிர்பதத்தை தான் இவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அது இல்லை, துண்டு துண்டாக இன்றைக்கி வெளியில் போகுது. யாரும் இவங்களை கம்பல் பண்ணி வாங்கினாங்களான்லாம் நம்ம சொல்ல முடியாது. எல்லாம் வந்து எம்எல்ஏவாக இருக்கவங்களுக்கு சுய புத்தி இருக்குது. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ஒன்றும் கிடையாது. அவங்க எம்எல்ஏ இருப்பதற்கான தகுதின்றது என்ன? மனநலம் நல்லா இருக்கணும், இந்த வயசு 25 வயசை தாண்டி 21 வயசை தாண்டி இருக்கணும், அவ்வளோதான். அது இருக்குது இன்றைக்கி. இதை தவிர வேறு குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. இந்த சூழலில் தான் ஒரு புரிதலோட தான் போகிறாங்க. அவங்களோட 100% புரிதலோட தான் போகிறாங்க அந்த இடத்துக்கு. எஸ், 100% புரிதலோட தான் அவங்க போகிறாங்க. சரி, நீங்கள் தூய்மைவாதம் பேசுனீங்கன்னா அதுக்கெல்லாம் பதில் இல்லை, யாருக்குமே இல்லை. இதே அவங்க கட்சி மாறும்போது நீ தில்லு இருந்துனா ரிசைன்மெண்ட் வாயணும், இந்த ரிசைன்மெண்ட் தான் ஏன் போகிறான், அப்புறம் ஏன் குதிக்கிறேன்? இதே நாக்கு எப்படி பேசுனா அவன் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுறான், ஏதோ எடுக்க தப்பாக மாட்டிக்கிறான், போய் வந்து 2/3 இல்லாமல் போய் மாட்டிக்கிறான், டிஸ்குவாலிஃபை ஆகிடறான். நம்ம டிஸ்குவாலிஃபை ஆகாமல் சிக்கலில் ஊசலாடும்போது அவ்வளோ தைரியம் வந்து பதவி வேறு இருந்தால் ராஜினாமா பண்ணிட்டு போயான்வோம். நீ ராஜினாமா பண்ணிட்டு தானே போகிறான், ஏன் குதிக்கிற? ராஜினாமா பண்ணிட்டு தானே ஏன் போகிறான்? அதை எப்படி நீ எதிர்க்க முடியும்? ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுறது நீ எப்படி எதிர்க்க முடியும்? பாலிடிக்ஸ் தான், சந்தேகமே கிடையாது. விஜய்க்கு நம்பர்ஸ் வேணும், அவங்களுக்கு பதவி வேணும். ஏடிஎம்கேல ஃபியூச்சர் இல்லை உனக்கு. ஏடிஎம்கேல ஃபியூச்சர் இல்லை, ஏடிஎம்கேக்கே ஃபியூச்சர் இல்லைன்னு சார். ஏடிஎம்கேக்குள்ளே தங்களுக்கு ஃபியூச்சர் இல்லைன்னு அவங்க ஏன் நினைக்கிறாங்கன்னா, ஏடிஎம்கேக்கே ஃபியூச்சர் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. தொடர்ந்து 2 தோல்வி அவங்க வரலாறுலேயே கிடையாது. மொத்தமாக கட்சியை வந்து மேலும் 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 கீழே தான் கொண்டு போய் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த 10 வருஷத்தில் எப்படிங்க இவ்வளோ தோல்வி நடந்திருக்குது? கேட்க மாட்டானா? ஒரு சராசரி தொண்டை கேட்க மாட்டானா? எத்தனை தோல்விங்க? ஆராய்ச்சியே இல்லை, ஒன்றுமே இல்லையாங்க. சுய பரிசோதனைன்ற வார்த்தை அவர் வாயிலேருந்து வந்திருக்கா? நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு ஸ்டாலின் சொன்னார், சமூக வலைதளங்களை பயன்படுத்தணும்னார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாதம் அங்கே நடந்துதான்? இந்த வெற்றிக்கு காரணம் எடப்பாடின்னு தான் வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த 47 பேருடைய வெற்றிக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அது அப்படின்ற மாதிரி தான் ஒரு அறிக்கை. அதான் தனி மனிதன தீர்மானம். இது என்ன தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. கப்பலில் பெரிய ஓட்டை விழுந்துருச்சுங்க. கப்பலில் மிகப்பெரிய ஓட்டை, எலி போயிட்டு வர ஓட்டை இல்லை, யானை உள்ளே போயிட்டு வர ஓட்டை விழுந்திருக்கு. இதை தாவேக்காவும் சரி, இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் சரி பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்களா? ஏடிஎம்கேவை பர்சனலாக தாங்க எடுத்துப்பாங்க. எனக்கு பதில் அவங்க எடப்பாடி பழனிசாமி அந்த எடப்பாடி தொகுதியில் அவங்களுடைய தாவேக்கா வேட்பாளரை அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. அந்த கன்சிடரேஷன்லாம் கூட இருக்கலாங்க. அவங்க கேண்டிடேட்டை கடத்தினது. நீங்கள் ஸ்டாலினை போய் அவர் பார்க்குறாரு, முன்னாள் முதலமைச்சர்னு. அது ஒரு ஆரோக்கியமான அரசியல், வரவேற்கத்தக்கது, பாராட்ட வேண்டும். ஸ்டாலின் வீட்டுக்கு போனால் அடுத்த நிமிஷம் அவர் எடப்பாடி வீட்டுக்கு போயிருக்கணுமா இல்லையா? அதுதானே ஆரோக்கியமான அரசியல். எவ்வளோ மதமாச்சரியங்கள் இருந்தாலும் இப்போ ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டு வந்ததால் திமுக என்ன விஜய் விமர்சிக்காமல் இருக்கா? இல்லை. அல்லது விஜய் நாளைக்கு திமுக மேலே எதுவும் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்க போகிறாரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரும் சோட்டை தான் போகிறாரு. ஆனால் அந்த ஒரு நைசிட்டிஸ்வாங்க, அந்த ஒரு கண்ணியம் இருந்ததில்ல, அதை கூட ஏன் அவர் எடப்பாடி கொடுக்கல? சீமான் வீட்டுக்கு போகிறாருங்க, ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத சீமான் வீட்டுக்கு போகிறாரு. அன்புமணி போய் பார்க்குறாரு. வைகோ ஒரு சீட்டு கூட கிடையாது அவருக்கு, டிஎம்கேல மெர்ஜ் ஆகிட்டார் அவர். இடதுசாரிகள் திருமா மாறா, நீங்கள் அந்த கட்சியில் உடைச்ச அணிக்கு போகிறீங்க, ஆனால் அந்த அணியையும் உடைக்கிறீங்க. ஆனால் இது கொஞ்சம் புதுமையாக இருக்குது. ஆமாம், ஆதரவு கொடுத்த அணியே அதே இந்த ஒரு வார காலத்தில் சில சம்பவங்கள் நடந்ததாக நான் கேள்விப்படுகிறேன். இந்த எப்போனா 4ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரையில் அதிமுகவிலிருந்து தாவேக்காவை தொடர்பு கொண்டவர்கள் அந்த நிச்சயமற்ற தன்மை இருக்கும்போது சில சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஓகே. எஸ்பி வேலுமணி தரப்பு வந்து விஜய் தரப்புடன் பேசும்பொழுது பேசிய சில வார்த்தைகள், அதெல்லாம் தான் வந்து இன்றைக்கு அதிமுகவை சுக்கலாக விஜய் உடைப்பதற்கு காரணம் என்று விவரமறிந்தவர்கள் கூறுகிறார்கள். அதற்கான பதிலடி இது. என்கிட்ட அதிகாரம் இருக்குது. ஓகே, புரிய வேண்டியவங்களுக்கு இது புரியும். அந்த வார்த்தையை பயன்படுத்தி எஸ்பி வேலுமணி டீம் இந்த கோவத்துக்கு இப்படி கோவம் கூட வச்சுக்கலாம். கோவம் எஸ்பி வேலுமணி டீம் விஜயோட ஒரு சேனலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த 4ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நடந்தப்ப. ஓகே. இந்த பக்கம் திமுக வந்து திமுக மெர்ஜுன்னு முயற்சி பண்ணுறாங்க, அப்புறம் கடைசியாக திருமாவசியமாக்குறாங்க, எல்லாம் ஃபெயிலியர். ஓகே. இவங்க என்ன பண்ணுறாங்க, எஸ்பி வேலுமணி தரப்பு அந்த ரிசல்ட் வந்த 2 நாள்லேயே விஜயோட சேனலை ஓப்பன் பண்ணுறாங்க. பேசும்பொழுது 2 நாள் பேசியிருக்காங்க, 2-3 முறை பேசியிருக்கிறார்கள். அப்போ பேசிய சில வார்த்தைகள், உதிர்த்த சில முத்துக்கள் வாயை விட்டுருக்காங்க வேலுமணி தரப்பு. அதற்கான பலனைத்தான் இன்று அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது வந்து விஜய் பண்ணுற அரசியல் என்பது வந்து பெரிய பெரிய அரசியல் அனுபவஸ்தர்களே நிலைகுலைந்து போயிருக்கிறார்கள். ஏன்னா எல்லாரையும் கொண்டு வந்து தெருல விட்டார். இன்றைக்கி
அத்தனை கட்சியும் தெருவில் விட்டார். அதிமுக உடச்சாச்சு. இல்லை சார், இதை எப்படி பாசிட்டிவாவா எந்த மாதிரி? அது உங்க தலையெழுத்து, பாசிட்டிவ் நெகட்டிவ். இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ் இருங்க, அது முடிச்சுடுவோம். இப்போ அதிமுகவை நடுத்தரு கொண்டு வந்தாச்சு, தன்னை ஆதரிச்சவங்களையும் உடைச்சாச்சு. ஸோ அதிமுகவை எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு. ஓகே. விசிகாவை தரவாக எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு, ஐயுஎம்எல்ஏ எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு. காங்கிரஸ் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ். பெரிய விஷய ஞானத்தோடு பேசிய தத்துவ ஞானாசிரியர்கள் 2 லெஃப்ட்டும் இன்றைக்கி வந்து அமைதியாக, சைலண்ட்டாக, மௌனம் காத்து, சாந்த சுரூபிகளாக, மௌன சாமியார்களாக இருக்கிறார்கள். ஒருபோதும் அவர்கள் ஆதரவு வாபஸ் வாங்க மாட்டாங்க. ஸோ அதிகாரம் இப்போ வாய்ப்பு இல்லையா? இப்போ எல்லாம் வந்து ரிசைன் பண்ணிட்டு வராங்க, இதில் கோவப்பட்டு. அதெல்லாம் ஒன்றும் கோவம்லாம் பட மாட்டாங்க, அதெல்லாம் கோவப்பட மாட்டாங்க. ஓகே. ஆமாம், கோவம்லாம் சத்தியமாக பட மாட்டாங்க. ஏன்னா பவர்ன்றது வந்துடுச்சுன்னா உங்கள் மொழி, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அவர் இவங்களை அமைச்சரவைக்குள்ளே இழுத்து போட்டதே விசிகாவையும் ஐயுஎம்எல்லையும் இவங்களை கம்ப்ளீட்டாக வந்து மௌனித்து போக செய்து விட்டார். உங்கள் கையில் இருக்க ஆயுதத்தை பிடுங்கியாச்சு. அதிகாரத்துக்கு போனீங்கன்னா நீ காம்ப்ரமைஸ் பண்ணுவ அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சு தான் இந்தியாவோட மாபெரும் 2 ஆளுமைகள் வந்து வரலாற்று புருஷர்கள் தேர்தலே நிற்கல, பதவியும் வேணான்னு சொன்னாங்க. ஒன்று மகாத்மா காந்தி, இன்னொன்று பெரியார். அதில் பெரியாரை விட மகாத்மா காந்தியோட தியாகம் என்பது அசாத்தியமான தியாகம். அவர் நினச்சிருந்தா நாட்டையே ஆண்டிருக்கு. பதவின்னு போயிட்டால் காம்ப்ரமைஸ் பண்ணணும். பெரியார் அதற்கு சற்று குறைவாக நான் பெரியாரை சொல்லுவேன். அவர் நினச்சிருந்தா எந்த பதவியும் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் அவர் அதை சீண்டி கூட பார்க்கல, தொட்டு கூட அதை பார்க்கல. ஏன்னா அவர் சொன்னார்ல, கண்ணீர் துளிகள்னார்ல. ஏன்னா இந்த காம்ப்ரமைஸ்லாம் பண்ணுவோன்னு பெரியாருக்கு தெரியும். ஆகவே நம்ம இந்திய வரலாறில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு வரலாறில் 2 மாபெரும் ஆளுமைகள் வந்து ஏன் பதவி வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்றது இப்போ புரியும். ஒன்று மகாத்மா காந்தி, இன்னொன்று பெரியார். மாதிரி இப்போ நடக்கிற கூத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுங்க, இது ஒன்றும் கடந்த காலங்களில் நடக்காதது கிடையாது. மீடியா வந்து கம்ப்ளீட்லி ஒன் சைடாக இருக்குது. கருணாநிதி காலத்தில் நடந்ததுங்க, ஜெயலலிதா காலத்தில் நடந்த முறை வந்து கொஞ்சம் ரொம்ப ஏதாவது வந்து ரிஃபைன்டான்வாங்க, கண்ணியமாக, அப்படி கண்ணியம் இல்லை, நேர்த்தியாக இருந்தது. அது ஒரு டைம் பீரியடில். அது 2வது டைம் பீரியடு. இது வந்து டைமும் ஷார்ட்டு. 2வது இதில் ஒரு நேர்த்தியும் இல்லை, அதாவது அசூயையாக நடத்தியிருக்காங்க. போய் பொதுப்பணித்துறை அமைச்சர் ரூமில் போய் அவரை பார்க்கறது, அசிஸ்டிக்கு கார்டு கொடுக்கறதுலாம். ராஜினாமா பண்ணியா செக்ரட்டரியேட்டை விட்டு வெளியில் வந்து ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேசிட்டு கார் ஏறி போயிட்டே இருக்கணும். ஒரு வாரத்துக்கு எங்கேயும் தலை காட்டக்கூடாது. நீ ஒரு வாரம் போத்து நீ எக்கடை கட்டு போவோம், அங்கேயே போகிறது, அங்கேயே கார்டு கொடுக்குது, அங்கேயே கட்டி பிடிச்சிக்கிறது. ஆனால் உஷாராயிட்டாங்க. இப்போ இசைக்கு சுப்பியா ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். சார் எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு தான். ஃபஸ்ட் டைம் அது. நீங்கள் 60 வருஷமாக பண்ண அட்டூழியத்தை அவர் இப்போ மள்ளமாக பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் 60 வருஷம் ஆண்டு எல்லாத்தையும் வந்து அனுபவிச்சிங்க, அவர் இப்போ தான் ஆள ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் எல்லா தப்பையும் எல்லா அட்டூழியத்தையும் பண்ணீங்க, அவர் மள்ளமாக கற்றுக்கிறாரு. இப்போ 15 நாள்லேயே வந்து இவ்வளோ பண்ணக்கூடாதுல்ல சார்? அவர் ஆட்சியில் 15 நாள். ஏங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அட்டூழியம் பண்ணது எந்த காலத்துலையும் பண்ணக்கூடாது, 15 நாள்லையும் பண்ணக்கூடாது, 60 வருஷத்துலையும் பண்ணக்கூடாது. நீங்கள் 60 வருஷத்தில் எல்லா ஆட்டத்தையும் ஆடி தீர்த்த 2 பேராலையும் இப்போ தாங்க முடியலைங்க. அதுதாங்க சிக்கல். நீங்கள் விஜய் ஆட்சியில் குறைகள் கோளாறுகள் இருக்கின்றன, நான் மறுக்கவில்லை. சிக்கல் தான். இந்த ராஜினாமாக்களை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக அதில் தவறு இல்லை. கடந்த காலங்கள்லேயும் வந்து இது நடந்திருக்குது. இதை நான் சொல்கிறேன். இது ஒன்றும் பெரிய பஞ்சமாக பாதகம் கிடையாது. இது தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அவர் பண்ணுறாரு. இது தார்மீக ரீதியில் கேட்டிங்கன்னா அதுக்கான பதில்கள் கடினம், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் இது மக்கள் மத்தியில் அவரோட செல்வாக்கை குறைச்சிருக்கான்னா ஓரளவுக்கு குறைச்சிருக்கு, முகம் சுளிக்க வச்சிருக்கு, அந்த அளவுக்கு எல்லாம் உண்மை. ஆனால் பெரிய அளவில் அவங்களோட வாக்கு வங்கியை சிதைக்கிற அளவுக்குலாம் இதெல்லாம் போல. ஓகே. மெஜாரிட்டி இல்லைன்னா என்ன நடக்குமோ அது நடக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பதவி இல்லாமல் அந்த கட்சியால் இருக்க முடியாது. ஒரு 5 வருஷம் பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டாங்க. இந்த தடவை தெரிஞ்சு போச்சு, இனிமேல் கட்சி கதை முடியுது. அடுத்த தடவை ஒருத்தவங்க கூட ஜெயிக்க போகிறது கிடையாது. அதனால தானங்க ஓடுறாங்க எல்லாரும், பதவிக்காக தான் போகிறாங்க. ராஜினாமா பண்ணுற ஒவ்வொரு எம்எல்ஏவும் இடைத்தேர்தலில் விஜய் தங்களுக்கு, முதலமைச்சர் ஜோசப் விஜய் தங்களுக்கு தாவேகா சார்பில் போட்டி போட அனுமதி கொடுப்பார், வாய்ப்பு கொடுப்பார் என்று எதிர்பார்த்து தான் போகிறார்கள். எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆளுங்கட்சி பிரதிநிதியாக இருக்கணும், அவ்வளோதான். எம்எல்ஏவாக நான் இருக்கணும், ஆளுங்கட்சியில் இருக்கணும். சரியான வார்த்தை. வெறும் எம்எல்ஏவாக இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இருக்கணும். இனிமேல் எடப்பாடி நம்பி பிரயோஜனம் கிடையாது. ஒரு எல்லாரையும் கட்சியை வந்து மொத்தமாக முடிச்சுக்கிட்டு இருக்காருங்கிறதோ அவங்க நம்புகிறாங்க. ஓகே. 10 ஆண்டுகளாக நடந்ததை பார்த்தீங்கன்னா அதான் ஒரு பிரதான 2 திராவிட கட்சிகளில் ஒன்று அழியும்னு பிகே சொன்னார்ல, அது உண்மைங்க. அது அவர் அதிமுகவை விழுங்கிட்டு இருக்காரு. எலெக்ஷன்லேயே பெரிய அளவில் பாதிப்பு அவங்களுக்கு தான் வந்தது.
இல்லை, இதுக்கப்புறம் ஏதாவது அவங்களால முயற்சி பண்ணி வர முடியுமா? வாய்ப்பு இருக்கு அதிமுக இதுக்கப்புறம்? இல்லை அப்படிலாம் வந்து யாரையும் ரூல் அவுட் பண்ண முடியாது கார்த்தி. வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ப்ராபபிலிட்டி தியரி படி தான் பேச முடியுமே தவிர இதோட இவன் கதை முடிஞ்சது, அதோட அவன் கதை முடிஞ்சது, அப்படிலாம் நம்ம யாரை பற்றியுமே சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அது தவறு. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது. 1 கோடி வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. புத்துயிர்ப்புக்கான வாய்ப்புகள், மீண்டெழுவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கிறதான்னா, இயற்கையின் மீது நம்பிக்கை கொண்டவன் என்கின்ற முறையில் நான் சொல்ல விரும்புவது அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஓகே. ஆனால் நிறைய கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும். பட் எடப்பாடி தலைவராக இருக்க வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் யாரையும் அரவணைக்க மறுக்கிறார். ஏன் எடப்பாடி நான் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட முறையில் ஒன்றும் அவரை விமர்சனம் பண்ணுறதோ அல்லது காயப்படுறதோ அது என் நோக்கம் அல்ல. நான் அப்படி யாரையும் பேசவும் மாட்டேன் இழிவா. அவருடைய அணுகுமுறையை வைத்து நான் சொல்லுகிறேன். எடப்பாடி பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணுகுமுறையை வைத்து பார்க்கும் பொழுது அதிமுக வந்து மீண்டெழுவது என்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் குறையும். நீங்கள் அரவணைக்க மறுக்கிறீங்களேங்க. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தங்களை வந்து சொல்ல முடியாத வார்த்தைகளால் விமர்சித்தவர்களை அரவணைத்தார்கள். எம்ஜிஆர்லாம் வீடு தேடி போய் பார்த்து கூட்டு வந்தார். ஜெயலலிதா வந்து இத்தனைக்கும் ஒரு பெண் என்கின்ற முறையில் அவர் மீதான தாக்குதல்கள் வந்து மிக மிக மோசமானவையாக, கோரமானவையாக இருந்தன. ஆனால் அதையும் புறந்தள்ளி விட்டு அவர் எல்லாரையும் கிட்டத்தட்ட எல்லாரையும் அரவணைச்சு கட்சிக்குள்ளே சேர்த்து தான் அந்தம்மா ஆண்டாங்க. அவங்களும் கடைசி வரைக்கும் வந்து ஒரு இன்க்ளூசிவ் லீடராக தான் இருந்தாங்க. இத்தனைக்கும் 2 மிக 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 மிகப்பெரிய ஆளுமைகள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும். அவங்களோடலாம் எடப்பாடியோ ஓபிஎஸ் யாரையுமே ஒப்பிட முடியாது. இல்லை, நிறைய அப்படிப்பட்டவங்களை வந்து நான் சேர்த்துக்க மாட்டேன்னு ஏங்க, தலைவரானதுலேருந்து குறிப்பாக 21 பிறகு ஒரு ஆள் அனுப்பப்பட்டவங்க தானே அதிகம். யாரை சேர்த்துக்கிட்டார்? நிறைய விஷயங்கள் ஒரு மறுபரிசீலனை செய்யவே இல்லை. அப்படி மறுபரிசீலனை செய்யலை. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அடிப்படையிலங்க அவர் தலைகீழ் மாற்றத்தை அவர் தனக்கு கொண்டு வந்தால் தான் இது சாதிக்க முடியும். அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு மனிதனோட இயல்பு என்பது சில மாற்றங்களை செய்து கொள்ளலாமே ஒழிய அந்த அணுகுமுறையில், அந்த நடத்தைனா பொலிட்டிக்கல் பிஹேவியரை சொல்கிறேன். அதில் வந்து தலைகீழ் மாற்றத்தை திடீர்னு நாளைக்கு கருணாநிதி மாதிரி இன்க்ளூசிவ் பர்சனாக மாறிடணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பது தவறு. வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்கள் வெறுப்பு இல்லாமல் பார்த்தீங்கன்னா, எந்த பக்க சார்பும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகள், இந்த டிசம்பரோட 10 வருஷம் முடியுது ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு. சசிகலா ஜெயிலுக்கு போன பிறகு இவர் கண்ட்ரோலில் தான் கட்சிக்கு வருது. 6 மாதத்தில் ஓபிஎஸ் உள்ளே வந்தோன்னே இவர் முழு கண்ட்ரோலில் இருக்கார். 4 வருஷத்தில் தோத்தோன்னா ஓராண்டு அவர் கண்ட்ரோலில் தான் இருந்தது. பிரச்சனை 22 ஜூலையில் ஆரம்பிக்குது. ஓபிஎஸ் வெளியில் அனுப்பும்போது எல்லாரையும் அவர் வெளியில் தானே அங்கே அனுப்புனார். எல்லாரையும். இவ்வளோ பேர் ஏங்க வெளில போனோம் இந்த கட்சியில்? அப்போ அது இன்னைக்கு இங்கே வந்து நிற்குது. சுக்கலாக கட்சி உடஞ்சிருக்கு. அப்போ மீண்டு எழ வாய்ப்பு இருக்கான்னா பதில் நம்ம நெகட்டிவாக பேசக்கூடாது யாரை பற்றியும் எதை பற்றியும். அந்த கண்ணியத்தின் பார்ப்பட்டு மட்டுமல்லாமல் பொதுவாகவே நான் சொல்கிறேன், அவருடைய அணுகுமுறையை வைத்து பார்க்கும்பொழுது மீண்டு எழுவதற்கான, தப்பிச்சு மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு. அவர் தன்னை திருத்தி கொண்டாலே தவிர மாறவே. தலைமை மாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது பண்ணால் அது அடுத்தடுத்து தலைமை மாற்றம் மட்டும் பத்தாதுங்க. டாப் டு பாட்டம் மாற்றணும். நீங்கள் அந்த அணுகுமுறையிலே மாற்றம் வேணும். டோட்டலாகவே மாற்றம் வேணுங்க. புதிய காலகட்டம் வந்து கழகங்கள்ல திமுக தன்னை வந்து அப்போ அப்டேட் ஆகிக்கிறாங்க. இவங்க அப்டேட் ஆக மறுக்கிறாங்க. அப்டேட்ல என்ன பிரச்சனை என்னன்னா, நீங்க பழங்கஞ்சி ஆர்னகஞ்சி பழங்கஞ்சியா இருக்கு. நான் போன தடவை கூட சொன்னேன், உங்களுக்கு தெரியல. நீங்க வந்து சோஷியல் மீடியாவோட ரெலவன்ஸை பத்தி நம்ம போன தடவை பேசுவோம். இன்னைக்கு வரைக்கும் சோஷியல் மீடியா ரெலவன்ஸை பத்தி எடப்பாடியோ வேலுமணியோ யாராவது பேசுறாங்களா? இல்லை. நீங்க அட்லீஸ்ட் ஸ்டாலின் பேசுறாரு. அதை அவங்களால வந்து அந்த அப்டேஷன் வந்து திமுக கிட்ட இருக்குது. அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க. அதில் புரிஞ்சுக்கிறதுல போதாமைகள் இருக்கு. பட் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதை அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிறாங்க. இது நம்ம எங்க மிஸ் பண்றோம்ன்றத ஒரு ஸ்டாலின் தெரிஞ்சுக்கிறாரு. இன்ஸ்டாவால் தோத்தோன்றார். இப்போ இன்ஸ்டான்றதுக்கு வந்து இன்ஸ்டாவால் நீங்கள் தோக்கலைன்றது உண்மைங்க. அது ஸ்டாலினுக்கு புரியல. அவர் மனசு வந்து தோல்வியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. பட் இன்ஸ்டான்ற அந்த ஒரு கான்செப்டை அவர் புரிஞ்சுக்கிறார். சோஷியல் மீடியாவில் நம்ம ஆக்டிவாக இருக்கணுன்றாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொன்னேன்னு தெரியல உங்களுக்கு. பிரசாந்த் கிஷோர் ராகுல் காந்தி கொடுத்த அட்வைஸ் உங்களுக்கு நான் சொல்லலை. பிரசாந்த் கிஷோர் ராகுல் காந்திக்கு 2017-18 பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதா இருந்து கடைசி நேரத்தில் அது கைவிடப்பட்டது. அப்போ ஒரு ஃப்ரெண்ட்லி கோஆர்டினேஷனாக காங்கிரஸோட கொஞ்ச நாள் அவர் ஒர்க் பண்ணும்போது ராகுல் காந்திக்கு சொன்ன அட்வைஸ் வந்து என்னென்னா வந்து அவருக்கு ஃபைனலாக அவங்களோட அக்ரிமெண்ட் ஃபார்முலா சைன் பண்ண முடியாமல் விலைக்கு போயிட்டார்.
பட் ராகுல் காந்திக்கு பிரசாந்த் கிஷோர் சொன்ன அட்வைஸ் என்னன்னா, இதை காங்கிரஸில் மூத்த தலைவர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சோஷியல் மீடியாவில் இல்லாதவங்களை யாரையுமே நீங்கள் பொறுப்பில் வைக்காதீங்க. ஆர்டினரி உறுப்பினராக இருந்துட்டு போட்டோம், காங்கிரஸ் கட்சியோட அடிப்படை உறுப்பினர்களாக இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு வட்ட செயலாளர், ஒரு பகுதி செயலாளர், ஒரு கிளை செயலாளர், கட்சி அமைப்புகள் இருக்குல்ல, அதே மாதிரி வந்து ஒரு எம்எல்ஏ, எம்எல்சி, எம்பி, காங்கிரஸ் மாநிலங்கள் 4 மாநிலங்கள் என்னமோ அதிகாரத்தில், 3-4 மாநிலங்கள் அதிகாரத்தில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏ, எம்எல்சிஸ் இருந்தால் எம்எல்சிஸ், எம்பிஸ் நாடு முழுவதும், மந்திரிகள், முதலமைச்சர், அதாவது கீழே இருந்து மேலே வரைக்கும், எக்ஸப்ட் ஆர்டினரி ஒர்க்கர்ஸ், சோஷியல் மீடியாவில் இல்லாதவங்கள அந்த பதவியிலேருந்து தூக்குனார். சோஷியல் மீடியாவில் அவங்க எங்கேஜ் பண்ணணும். ஒரு வட்ட செயலாளராக அவன் வந்து அந்த பகுதியில் தன்னோட பகுதியோட பிரச்சனைகள் என்ன ஏது அதை பற்றி அவன் கான்ஸ்டண்ட்டாக ட்வீட் பண்ணணும், வீடியோ போடணும். சோஷியல் மீடியாவில் அவன் மக்களோடு இருக்கணும். ஒரு வட்ட செயலாளர், அதே மாதிரி ஒரு பகுதி செயலாளர், அதே மாதிரி வந்து எம்எல்ஏ, எம்பிஸ், மினிஸ்டர்ஸ், அவனால் முடியலனாலும் அட்மினை வச்சாது பண்ணணும். தட் இஸ் கீழேருந்து மேலே வரைக்கும் சோஷியல் மீடியாவில் எங்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி எங்கேஜ் பண்ண விருப்பம் இல்லாதவன் கட்சியில் அவனுக்கு எந்த பதவியும் இருக்கக்கூடாது. அவனை தூக்குனார். கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. 9 வருஷத்துக்கு மேலே அவர் சொல்லியிருக்காரு. இதை நான் அப்படியே இன்னைக்கு காங்கிரஸ் அதில் நல்ல மேலே வந்துட்டாங்க, உங்களுக்கு தெரியும். ஆமாம், சோஷியல் மீடியாவில் நிறையா வந்துருக்காங்க. இதை நான் அப்படியே ஏடிஎம்கே கொடுத்துறேன். இன்னைக்கு டிஎம்கே ஐடிவிங், ஏடிஎம்கே ஐடிவிங், இது அப்படியே பொறுத்துக்கிட்டது தாவேக்கா. அவங்க அதை வந்து அங்கேயே புரட்சியை பண்ணிட்டாங்க. ஆமாம், இன்றைக்கி வந்து தாவேக்காவோட பவரில் இல்லாதப்போ கூட டிஎம்கேவோட ஓட முடியல. இன்றைக்கி வந்து பயங்கரமாக அவங்க டஃப் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அப்போ இந்த பேசிக் ட்ரூத், இந்த உலகம் எங்கேயோ போயிடுச்சு, அது ஏடிஎம்கே புரியல. அகைன் போன தடவை சொன்னதான் நான், அந்த பேப்பர் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க அவங்க, பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை, அதுவும் அவங்களுக்கு இன்றைக்கி ப்ரியாரிட்டி. ஆனால் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, 2 சம்பவம் நடக்குது. தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலின் பேசும்போது, நம்ம வந்து டீ கடையிலே அரசியல் பேசி வளர்ந்த இயக்கம், சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து எல்லாரும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், தாவேக்கா விட நம்ம பின்தங்கிட்டோன்றதை அவர் சொல்கிறார். அந்த ஒரு அவேர்னஸ் ஸ்டாலினுக்கு இருக்குது. ஆனால் எடப்பாடி போர்வலை புஷ் நிற்கிறார். இந்த கருத்துருவாவே உங்களுக்கு வரல. அங்கே இருக்கு சிக்கல். எடப்பாடி மட்டும் சிக்கல் இல்லை, லீடர்ஷிப்பு. சோஷியல் மீடியாவில் எங்கேஜ் பண்ணுறதுனா லீடர்ஸ் வந்துங்க அட்மினை வச்சுக்கிட்டு சோஷியல் மீடியாவில் அது கிடையாது, அது எல்லாம் பண்ணுறோம். ஹோல் பார்ட்டியாக எங்கேஜ் ஆகணும். பிஜேபி எப்படி பண்ணுறோம் வட இந்தியாவில், தாவேக்கா எப்படி பண்ணுது, தாவேக்காவை பார்த்து கற்றுக்குவாங்க. என்ன சொல்ல போனால் லீடர் வரணும்னு கூட அவசியம் இல்லை, கேடர் வந்தால் போதும். விஜயா வராரு, லோ லெவல் கேடர் பண்ணுறான்ல. ஏன்னா ஒட்டுமொத்த பாலிடிக்ஸும் அங்கே தானே அரங்கேறுது. சில 100 கோடிகளே ஒரு மாதத்துக்கு செலவு பண்ணி திமுக செஞ்சதை சில லட்சங்கள் செலவில் தாவேக்காவால் சாதிக்க முடிஞ்சது. மாதம் 3 லட்ச ரூபாய் 4 லட்சம் சம்பளம் வாங்கின்னு திமுக ஐடி விங்கில் ஒர்க் பண்ணவங்க யார்கிட்ட தோற்று போனாங்கன்னா, காசே வாங்காமல் புரோபோனோன்னுவாங்க, காசு வாங்காமல் ஊழியம் செய்த தாவேக்கா தோழரிடம் தோற்று போனார்கள். அப்போ வந்து இதான், அதாவது பணத்தால் ஜெயிக்க முடியாது, தொழில்நுட்பம் வேணும், பட் உள்ளார்ந்த ஈடுபாடு இருக்கான்றது தான். அகெயின் பேக் டு பேசிக்ஸ். ஓகே, எழுத்த சேனல் எழுதினாலும், பேப்பரில் எழுதினாலும், டிவியில் பேசினாலும், ஆன்லைனில் பேசினாலும், ரேடியோவில் பேசினாலும், சோஷியல் மீடியாவில் வந்தாலும், நாளைக்கு வேறு தொழில்நுட்பம் வந்தாலும், அடிப்படை கண்டென்ட் அண்ட் இன்வால்வ்மெண்ட், கமிட்மெண்ட், கண்டென்ட் அண்ட் கமிட்மெண்ட் அது இருந்துன்னா ஜெயிச்சிடலாம். அது ரெண்டுமே ஏடிஎம்கேல இல்லை. அப்போ இந்த கேள்வி வந்து மறுபடியும் அவங்க உயிர் தெழுவதற்கான வாய்ப்புகள்லாம் தங்களை திருத்தி கொண்டால் உண்டு. திருத்தி கொள்ளாமல் இப்படியே இந்த அணுகுமுறை தொடர்ந்தால், அது எடப்பாடி ஆகட்டும் அல்லது XYZ வந்தாலும் கட்சி எழுந்திருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு